Hi friends, Loan Tech சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பர்சனல் லோன் 3 பர்சனல் லோன் இருக்கு மேடம், 2 ஆப் லோன் இருக்கு. இது இல்லாம 2 கிரெடிட் கார்டு யூஸ் பண்றேன். கார்டை பேஸ் பண்ணியும் 2 பர்சனல் லோன் வாங்கி அதோட இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம ஒரு ஹோம் லோன் இருக்கு, 2 கார் லோன் இருக்கு. இதோட இஎம்ஐ டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டேட்ல ஒரு பேங்க்ல மாத்தி மாத்தி இஎம்ஐ டேட் வருது. என்னால ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா ஆன் டைமுக்கு இஎம்ஐ பே பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தோட இஎம்ஐயும் பாத்தீங்கன்னா நான் வாங்குற சேலரிக்கு ஈக்குவலா இருக்கு. நான் 1 லட்சம் சேலரி வாங்குறேன் மேடம், ஆனா 90,000 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். இந்த இஎம்ஐ எப்படி ரெடியூஸ் பண்ணி ஒரே இஎம்ஐயா கொண்டு வருது? இப்படியும் இருப்பீங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சோ அங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். டெப்ட் கன்சாலிடேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் ஒரு கஸ்டமரா நிறைய பர்சனல் லோன் வச்சிருக்காரு, தெரியாம கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டாரு, ஓவர் ஆப்ளிகேஷன்ல போயிட்டாரு அப்படின்னா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு சில ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் டெப்ட் கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை நீங்க அவைல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி என்னோட லோன் இஎம்ஐ எல்லாம் ஒரே இஎம்ஐ டேட்டுக்கு கொண்டு வரணும், எல்லா இஎம்ஐயும் ரெடியூஸ் பண்ணி ஒரே இஎம்ஐயா கொண்டு வந்துருங்க, ஆனா இஎம்ஐ எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன் இந்த எலிஜிபிலிட்டியில நீங்க ஃபர்ஸ்ட் மெட் ஆகுறீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டெப்ட் கன்சல்டேஷன் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, அதனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்றத ரெண்டாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியில மெட் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டெப்ட் கன்சல்டேஷனா நிறைய பர்சனல் லோன் எடுத்திருக்கோம், நிறைய கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனாலதான் நான் இந்த டெப்ட் கன்சல்டேஷனுக்கே வரேன் அப்படின்றப்போ ஆன் டைமுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஆன் டைம்ல நீங்க பேமெண்ட் பண்ணி இருந்தா மட்டும்தான் இந்த டெப்ட் கன்சல்டேஷன் பண்ண முடியும். அப்படின்னா ஆன் டைம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுன்சஸ் எதுவுமே பண்ணிட்டு கூடாது. நீங்க 3 பர்சனல் லோன் வச்சிருந்தாலும் சரி, 2 ஆப் லோன் வச்சிருந்தாலும் சரி, 4-5 கிரெடிட் கார்டு வச்சிருந்தாலும் சரி, எதுலையுமே பாத்தீங்கன்னா பவுன்சஸ் அப்படின்ற ஒரு விஷயமோ, டிலே பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமோ, கார்டுக்கு லேட் பேமெண்ட்ன்ற ஒரு விஷயமோ இருக்கக்கூடாது. அதுக்குன்னு 1-2 கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ 1 மாசம் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒரு 6 மாசத்துல ஒரு டைம் நடந்திருக்கு, ஒரே ஒரு பர்சனல் லோனோடது மட்டும் அன்னைக்கு பவுன்ஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் மார்னிங் எப்படியே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, அது கால் எடுத்து பண்ணுவாங்க. பட் வச்சிருக்க 4-5 பர்சனல் லோன்லயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பவுன்சஸ், கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாமே டிலே பேமெண்ட் பண்றது, இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா டெப்ட் கன்சல்டேஷனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ ரெண்டாவது என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி லெவல்ஸ். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா, நீங்க டெப்ட் கன்சல்டேஷன் பண்றப்போ உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் எக்ஸிஸ்டிங்கா நீங்க பே பண்ணிட்டு இருக்க இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 ரூபாய் 80,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கணும். 1 லட்சம் சேலரி வாங்கிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ கமிட்மெண்ட் ஃபுல்லா இருக்கக்கூடாது, இல்ல 1 லட்ச ரூபாயோட மேலேயும் இருக்கக்கூடாது. 1 லட்சம் சேலரி வாங்குறீங்கன்னா 85,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 லட்சம் சொல்றேன், நீங்க உங்களோட சேலரி லெவல் 50,000 ரூபாய் அப்படின்னா அதுல 80% இல்ல 75% எடுத்து அந்த அமௌண்ட்டுக்குள்ள உங்களோட இஎம்ஐ இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ அதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த டெப்ட் கன்சல்டேஷன் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆகும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்றது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்பரா பே ஸ்லிப், ப்ராப்பரா சேலரி கிரெடிட் எல்லாமே வரணும். சோ அடுத்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தே ஆகணும். என்ன ப்ராப்பர் டாக்குமெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே நம்ம கொடுத்தாகணும். சேலரி என்ன பேங்க்ல கிரெடிட் ஆகுதோ அதோட 6 மந்த் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தாகணும். நம்ம எந்தெந்த லோனை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், ஒரே லோனா கொண்டு வர போறோமோ அந்த லோனோட ரீபேமெண்ட் ஷெட்யூல் நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் பர்சனல் லோனா மாத்தணும்னா அந்த கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 2 மந்த் நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். கார்டோட காப்பியும் நம்ம கொடுத்தாகணும். சோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பரா நம்ம கிட்ட இருக்கா, ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா இதுவும் ஒரு எலிஜிபிலிட்டி, டாக்குமெண்ட் அப்படின்றது ஒரு எலிஜிபிலிட்டி. சோ இதெல்லாம் இருந்ததுனாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டிக்கு டெப்ட் கன்சல்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. சோ டெப்ட் கன்சல்டேஷன் எங்கெங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பேங்க்ல பண்றாங்களா இல்ல ஒரு பினான்ஸ்ல பண்றாங்களா, எங்க போய் நான் கேட்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, HDFC பேங்க்ல பண்றாங்க, அதர் பேங்க்ல பர்சனல் லோன் போதுனாலும் அதை டேக் ஓவர் பண்ணி பண்றாங்க, கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கையும் உங்களுக்கு பர்சனல் லோனா மாத்தி தராங்க. ICICI பேங்க்ல பர்சனல் லோனை மட்டும் உங்களுக்கு ஒரே லோனா மாத்தி ஒரு 4-5 பர்சனல் லோன் போதுன்னா பர்சனல் லோனை உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணி மாத்தி கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்க்ல உங்களோட பர்சனல் லோன் பிளஸ் கிரெடிட் கார்டையும் உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணி இஎம்ஐயா கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு IDFC பேங்க்லயும் உங்களுக்கு அதர் பேங்க்ல போற பர்சனல் லோனை டேக் ஓவர் பண்ணி ஒரே லோனா பண்ணி கொடுக்குறாங்க. எஸ் பேங்க்லயும் உங்களுக்கு அதர் பேங்க்ல போற பர்சனல் லோனை டேக் ஓவர் பண்ணி ஒரே லோனா பண்ணி கொடுக்குறாங்க. இது தவிர்த்து நான் பேங்கிங் பினான்சியல் பாத்தீங்க அப்படின்னா அதர் பேங்க்ல போயிட்டு இருக்கு
பர்சனல் லோன் எல்லாத்தையும் நான் பேங்கிங் அப்படின்னு நீங்க வரப்ப பஜாஜ் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க, டாடா கேபிட்டல்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, ஆதித்யா பிர்லால பண்றாங்க, ஃபுல்லட்ரான் இந்தியால பண்றாங்க. இவங்க எல்லாருமே கூட பாத்தீங்கன்னா உங்களோட அதர் பேங்க்ல போற பர்சனல் லோன் பிளஸ் கிரெடிட் கார்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒரே லோனா கொண்டு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் இந்த டெப் கன்சல்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாலாம் கொடுக்க மாட்டாங்க. 11.5ல இருந்து ஸ்டார்டிங் ரேட், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 21% மட்டும்தான் வரும். ப்ராசஸிங் ஃபீஸ் பேஸ்ட் ஆன் உங்களோட லோன் அமௌண்ட் நீங்க எடுக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது பத்தி உங்களுக்கு கிளியரா வந்து எப்படி பெனிஃபிட் கிடைக்கும், அதாவது நான் டெப் கன்சல்டேஷன் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் வீடியோல சொன்ன மாதிரி எப்படி வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்க இஎம்ஐ எல்லாம் ஒரே லோனா டெப் கன்சல்டேஷன் பண்றதுனால நம்மளுக்கு எப்படி பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது தான் இப்படி நம்ம கால்குலேஷன் மூலமா பார்க்க போறோம். ஆஸ் ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா HDFC பேங்க்ல பர்சனல் லோன் வந்து 5 lakhs எடுத்திருக்காரு, 5 years டென்யூர் போட்டிருக்காரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 11.5 எடுத்திருக்காரு, இஎம்ஐ வந்து 10,996 ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு. சோ 2 வருஷம் பேமெண்ட் பண்ணிட்டாரு அவரு, 3 வருஷம் அவர் இன்னும் பேலன்ஸ் கட்ட வேண்டி இருக்கு. அவரோட அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா 3,25,663 ரூபாய் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்லயே ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்காரு, 7 லட்சம் எடுத்திருக்காரு, 5 வருஷம் டென்யூர் போட்டிருக்காரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10.99, இஎம்ஐ வந்து 15,216, 3 வருஷம் பே பண்ணிட்டாரு. பேலன்ஸ் வந்து 2 வருஷம் அவர் கட்ட வேண்டி இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு 3,14,000 ரூபாய் இந்த லோன்ல இருக்கு. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா அவர் 2 ஆப் லோன் எடுத்திருக்காரு. ஆப் லோன் 1 வந்து பாத்தீங்கன்னா 2,60,000, 5 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 28% எடுத்திருக்காரு, 8,095 ரூபாய் இஎம்ஐ, 1 வருஷம் கட்டிட்டாரு. பேலன்ஸ் 4 வருஷம், அதோட பிரின்சிபல் வந்து 2,23,000 சம்திங் இருக்கு. ஆப் லோன் 2 இது வந்து பாத்தீங்கன்னா 3,20,000 எடுத்திருக்காரு, 5 வருஷம் டென்யூர் போட்டிருக்காரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 32% எடுத்திருக்காரு, 10,750 ரூபாய் கட்டுறாரு. 2 வருஷம் பே பண்ணிட்டாரு, பேலன்ஸ் இன்னும் 3 வருஷம் கட்டணும். அதோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,42,641 இருக்கு. சோ இப்போ அவர் கட்ட வேண்டிய ஆப் HDFC லோனோட பிரின்சிபல் இது, ஐசிஐசிஐ லோனோட பிரின்சிபல் இது, ஆப் லோனோட பிரின்சிபல், ஆப் லோன் 1 பிரின்சிபல், ஆப் லோன் 2வது ஆப் லோனோட பிரின்சிபல். சோ இவர் எல்லா பிரின்சிபலும் பாத்தீங்கன்னா 11,12,184 ரூபாய் வருது. அவர் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்க இஎம்ஐ எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ணோம்னா அவர் 45,057 ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு. இப்ப இந்த 11,12,184 நம்ம பர்சனல் லோனா ஒரு பேங்க்குக்கு கொண்டு வரும்போது நான் 11,13,000 ரூபாயை நான் போட்டுக்கிறேன். 11,12,000 சொச்சம் இருக்கு, அதை நான் வந்து ரவுண்டா 11,13,000 ரூபாயை நான் கன்வெர்ட் பண்ணும்போது 60 மந்த் டென்யூர், 5 வருஷம் டென்யூர் போடுறாரு, 24,478 ரூபாய் அவரோட இஎம்ஐ வருது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 11.5க்கு போட்டாருன்னா அப்போ ஆல்ரெடி கட்டிட்டு இருக்க இஎம்ஐ 45,000 ரூபாயில இருந்து இப்ப அவரோட பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் அவர் பிளஸ் பண்ணி அதை வந்து இங்க பர்சனல் லோனா நியூ லோன் அமௌண்ட்டா அவர் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வரப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11.5க்கு 60 மந்த்துக்கு போட்டா அவரோட இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா 24,478 ரூபாய் வருது. அப்போ ஆல்ரெடி கட்டிட்டு இருக்க இஎம்ஐ 45ல இருந்து இந்த புது லோனோட இஎம்ஐ கழிச்சோம் அப்படின்னா அவருக்கு இஎம்ஐ சேவ் ஆகுது பாத்தீங்கன்னா 20,576 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சேவ் ஆகுது. சோ அப்போ இஎம்ஐ வந்து கட்ட முடியாம வாங்குற சேலரிக்கு ஈக்குவலா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் லோனோட பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் நீங்க லைனா எழுதணும். என்னென்ன பேங்க்ல லோன் எடுத்திருக்கீங்க அந்த பிரின்சிபலோட அமௌண்ட்டை மட்டும் எழுதி என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கு நீங்க லோன் கன்வர்ஷன் நீங்க கொண்டு வரும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10.5ல இருந்தோ 11.5 நீங்க ஆல்ரெடி எடுத்ததுல இருந்து ஆவரேஜா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா இப்ப என்ன ரேட் லோன் அமௌண்ட் நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ வருதுன்றத நம்ம பார்க்கணும். இப்ப கட்ட வேண்டிய இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து அவர் எடுத்து இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு 45,000 ரூபாய். சோ இப்போ அவர் வந்து 24,478 ரூபாய்க்கு வந்துடுறாரு. சோ அப்போ வந்து டெப் கன்சல்டேஷன் பண்றதுனால எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத பாருங்க. இது கூட கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது இந்த மாதிரி டெப் கன்சல்டேஷன் பண்றதுல டவுட் இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்க வந்து இதை பார்க்கலாம். நீங்க பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி கட்டிட்டு இருக்க இஎம்ஐல இப்போ நீங்க டெப் கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட இஎம்ஐ எப்படி குறையுது அப்படின்றத இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்படி உங்களுக்கு ஆல்ரெடி பர்சனல் லோன் போயிட்டு இருக்கு, அதோட பிரின்சிபலை மட்டும் நம்ம இப்போ டேக் ஓவர் பண்றதுனால கட்டிட்டு இருக்க இஎம்ஐல இருந்து பாதி இஎம்ஐ குறையுது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு ஈஸியா நீங்க உங்களோட லோனை வந்து இஎம்ஐயை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெப் கன்சல்டேஷன் பண்ணணும், உங்களுக்கு பர்சனல் லோன் எல்லாத்தையும் ஒரே லோனா கொண்டு வரணும், நீங்க தாராளமா லோன் டேக்கை கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.